தஞ்சாவூரில் ஒரு வீட்டில் 6 பேர் கொண்ட குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பம் இரவு நேரங்களில் மொட்டை மாடியில் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அந்த குடும்பத்தின் பெரியவருக்கு மொட்டை மாடியில் தூங்கும் பொழுது இரவு 12 மணிக்கு மேல் ஏதோ ஒன்று வந்து அவர் கழுத்தை நெரிப்பது போல அவருக்கு தோன்றியிருக்கிறது. ஒரு நாள் கனவு என்று நினைத்தால், ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி அவருக்கு தோன்றியிருக்கிறது. அதிலிருந்து அந்த குடும்பம் மொட்டை மாடியில் தூங்குவதை நிறுத்திவிட்டனர். ஒரு நாள் இரவு அமாவாசை என்று இரவு 1:30 மணி அளவில் ஏதோ ஒரு புகை கதவின் அருகே வருவதை அந்த வீட்டின் பெரியவரும் அவர் மனைவியும் பார்த்தனர். கதவை மெல்லமாக திறந்து பார்த்தனர். அப்பொழுது கதவின் அருகே யாரோ ஒருவர் புகைப்பிடித்து நின்று கொண்டிருப்பதைப் போல் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்தது இது சாதாரண மனிதன் அல்ல என்று. உடனே கதவை அடைத்துவிட்டு இருவரும் பயத்துடன் உட்கார்ந்திருந்தனர். மறுநாள் அந்த தெருவில் நீண்ட காலமாக பால் விற்பனை செய்யும் பால்காரரிடம் விசாரித்தனர். அவர் தெளிவாக கூறிவிட்டார். 20 வருடங்களுக்கு முன் பக்கத்து பங்களா வீட்டில் இருப்பவர் ஒரு கோவிலுக்கு சென்று குளிக்கும் பொழுது அந்த குளத்திலேயே தவறி விழுந்து இறந்து விட்டார். ஆனால் அவருடைய ஆத்மா என்றும் அந்த வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறது, சுற்றுப்புறத்தை பயமுறுத்துகிறது என்று இன்று வரை சுற்றத்தார் கூறுகின்றனர் என்று. இதை கேட்டவுடன் அந்த குடும்பம் இன்னும் பயந்துவிட்டது. அதற்கு மறுநாள் அந்த பெரியவரின் மனைவி அவர் இறந்த அந்த பங்களாவுக்கு சென்றார். அவர் எந்த நோக்கத்துடன் அந்த பங்களாவிற்கு சென்றாரோ அதுவே நடந்தது. ஆம், அங்கு இறந்தவரின் புகைப்படத்தில் உள்ள உருவமும் அன்று மொட்டை மாடியில் புகைப்பிடித்தபடி என்ற அவரின் உருவமும் ஒன்றுதான். அதை பார்த்தவுடன் அந்த பெரியவரின் அம்மா ஊர்ஜிதம் செய்து கொண்டார். நாம் நேற்று இரவு பார்த்தது இவரின் ஆத்மாவை தான் என்று. பிறகு அந்த குடும்பத்தினர் அந்த வீட்டை காலி செய்தனர். இது தஞ்சாவூரில் 20 வருடங்களுக்கு முன் நடந்த உண்மை சம்பவம். இது போன்ற ஏதாவது அமானுஷ்யமான சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லவும். இது போன்ற சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்வீர்கள்? இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும். மீண்டும் கதை அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.